ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஒரு கல்யாண வீட்டில் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு இந்த பிரியாணியில் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி முறையில் தான் நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கணுன்றக்காக இன்றைக்கி நான் சேர்த்து வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரியாணி டேஸ்ட்டாக வரணும்னா கண்டிப்பாக ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி ட்ரிக்ஸ் நானும் வீடியோஸ்குள்ளே சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு டேஸ்டியான பிரியாணி அந்த ட்ரிக்ஸோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட முடியும். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஈக்குவலாக நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். கறி எலும்பு இருக்கிற மாதிரி மட்டன் வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணியோட அந்த எலும்பு போய் நம்ம கறியும் போய் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. கறியை நான் ஃபஸ்ட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் எடுத்து வச்சுக்க இன்க்ரீடியன்ஸை போட்டு ஃபஸ்ட் குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். மட்டனை பொறுத்த வரைக்கும் வேக வச்சு பிரியாணி பண்ணால் நல்லாயிருக்கும். விறகடுப்பில் நம்ம டேரெக்டாக மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால கேஸில் பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு 2-3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பண்ணால் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். தனி மிளகாய்த்தூள் அதேமாதிரி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம இப்போ பாதி போட போகிறோம். பிரியாணி பண்ணும்போது பாதி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றுற தண்ணியில் தான் மட்டன் வேக போகுது. அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி வச்சிங்கன்னா வெளியில் ஃபுல்லாக நமக்கு லீக் ஆகிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை ஃபுல்லாக நம்ம மூடி 8 இல்லை 10 விசில் கிட்ட நம்ம விட போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்லாம் நம்ம மட்டன் வாங்கினா 2 விசில் 5 விசில் விட்டாலே போதும், வெந்துடும். இப்போல்லாம் வாங்குகிற மட்டன் மினிமம் 10 விசில் விட்டிங்கன்னா தான் நமக்கு மட்டன் நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம ஒரு 10 விசிலாக மினிமம் நம்ம வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சாப்பிட்ற மாதிரியான நமக்கு மட்டன் நமக்கு வெந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 10 விசில் கிட்ட நம்ம விட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 10 விசில் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மட்டன் நல்லா வெந்திருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கறியை நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு சூடாக இருந்துச்சு அப்படின்னா கரண்டியால் இல்லை ஸ்பூனால் வச்சு நீங்கள் கறியை 2ஆக டிவைட் பண்ணி பிரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மட்டன் வெந்திருக்குது. எனக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி செய்கிற தேவையான அளவுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் தான்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம், அதேமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி மசாலான்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டனோட மசாலா சேர்க்க போகிறேன். மட்டன் மசாலா கடையில் குழம்புக்கு போடுற மசாலா இருக்கும், அந்த மசாலா போட்டு பிரியாணி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி 1 ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான். இந்த போடுற மசாலா தான் எனக்கு பிரியாணி டேஸ்ட்டே வரும், கலரும் வரும். அதேமாதிரி கலரிங்காக நான் எந்த பவுடரும் நான் சேர்க்க போகிறதில்ல. நம்ம போடுற மசாலாலே நமக்கு நல்ல கலர் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் நமக்கு நல்லா வரும். பிரியாணி பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் பண்ணுங்கள். அப்போ தான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். போட்டதெல்லாம் ஃப்ரை ஆகணும். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை ஃபுல்லாக சேர்த்துக்கணும். வெங்காயோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கிட்ட நான் சேர்த்துருக்கேன். நான் 1 கிலோ பிரியாணி பண்ணுறதுனால நம்ம 1/2 கிலோவாக மினிமம் சேர்க்கணும். அதேமாதிரி நறுக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் நறுக்கியிருக்கணும். கையால் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும். எதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடணும்னா அப்போ தான் நமக்கு பிரியாணிக்கு பண்ணும்போது நமக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா லேயராக நமக்கு ஒரு சீக்கிரம் நமக்கு வதங்கி வரும். சாப்பிடும்போது நமக்கு வெங்காயம் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் வதக்கும் போது இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வதக்கினீங்கன்னா சீக்கிரம் நமக்கு வெங்காயம் எல்லாமே நமக்கு வதங்கி வரும். அப்பப்போ தட்டை போட்டு மூடி இந்த மாதிரி கரண்டியால் ஃபுல்லாக வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு கருகாமல் நமக்கு ஈக்குவலாக நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். கறி வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்கலை. இப்போ நம்ம வெங்காயம் வதக்கும் போது நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் திரும்பி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க வெங்காயமே தெரியவே கூடாது. அந்த பிரியாணியில் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயத்தோட டேஸ்ட், நம்ம கலரிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு கிடைக்கும். வெங்காயம் வதக்கும் போது எப்பவுமே அரிசியை ஊற வைக்கணும். முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா நமக்கு ரைஸ் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது வெங்காயத்தை நான் வதக்கும் போது நான் ரைஸ் ஊற வைப்பேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து ஊற வைக்கும் போது தான் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2.5 கிளாஸ் அளவுக்கு நான் ரைஸ் சேர்த்துருக்கேன், பாஸ்மதி ரைஸு.
தண்ணி ஊற்றி கழுவி நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே தண்ணி ஊற்றினோடனே 2-3 தடவை கழுவி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஏன்னா ரைஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம கழுவ முடியாது. ஏன்னா ரைஸ்லாம் உடஞ்சி நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம முன்னாடியே நம்ம கழுவி ஊற வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து யூனிட்டில் வாங்குங்க. பேக்கெட் ரைஸ் வாங்காதீங்க, குழஞ்சிரும் நமக்கு சீக்கிரம். பிரியாணி நமக்கு கரெக்டாக நமக்கு லேயராக ரைஸ் வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ரைஸ் ஊற வச்சாச்சு. கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸாவது நமக்கு ரைஸ் ஊறணும். அப்போ தான் நம்ம வந்து பிரியாணி நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வெங்காயம் நம்ம வதக்கிட்டுருக்கோம். வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கி முடிச்சிருச்சு. நம்ம ரைஸ் ஊற வைக்கிறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும்போது நம்ம 1 ஸ்பூன் சேர்த்தேன். இப்போ நம்ம 1 ஸ்பூன் சேர்க்குறோம். கரண்டி வச்சு ஃபுல்லாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கணும். நம்ம போட்டிருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்க ஆரம்பிக்கணும். எனக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப போடக்கூடாது. பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒரு 4 தக்காளி அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம் போட்டிங்கன்னா 1/4 கிலோ தக்காளி தான் போடணும். ஸோ அந்தளவுக்கு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தக்காளி போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி வந்துடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே நான் வந்து 1/2 கிலோ வெங்காயம் ரேஷியோவுக்கு 1/4 கிலோ தக்காளி போட்டு நான் வதக்குவேன். அந்த ரேஷியோ படி தான் நான் இன்றைக்கி தக்காளியை போட்டு நான் வதக்கிட்டுருக்கேன். நம்ம போட்டிருக்க தக்காளி பார்த்திங்கன்னா தெரியாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். வெங்காயம் எப்படி நம்ம வதக்கணுமோ அதே மாதிரி தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கணும். அந்த மாதிரி வதக்கி பண்ணினா தான் நமக்கு தக்காளி ரொம்ப ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். தக்காளி ஆல்மோஸ்ட் வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க மசாலா ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொன்னேன் பாருங்கள். அது என்ன ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்புக்கெலாம் போகிற கடையில் நமக்கு விற்கிற மட்டன் மசாலா, அந்த மசாலா தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டே வரும். அந்த மாதிரி மசாலா போட்டு பிரியாணி வச்சிங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். 3யுமே ஈக்குவலாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து மட்டன் மசாலாவில் பிரியாணி பண்ணி பாருங்கள். ஒன்ஸாவது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் அந்த பிரியாணி. சாப்பிட்டுட்டு நீங்களே இன்னொரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணுவீங்க. பச்சை மிளகாய் முன்னாடியே சேர்த்துருக்கணும், நான் சேர்க்கலை. அதனால் மசாலாவோடு நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் வதக்கிக்கிறேன். புதினா கொத்தமல்லி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக புதினாவும் கொத்தமல்லி ஈக்குவலாக போடுங்க. அப்போ தான் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு நல்ல ஒரு ஃப்ளேவரில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் வரும். கண்டிப்பாக பிரியாணிக்கு நம்ம வந்து புதினா பாதினா அதே அளவுக்கு பாதி நம்ம கொத்தமல்லி சேர்க்கணும். எடுத்து வச்சுக்க ஒரு எலுமிச்சை சாறை நான் அப்படியே புழிஞ்சு சேர்த்துக்க போகிறேன். தயிர் சேர்க்கனாலும் சேர்க்கலாம், எலுமிச்சைப்பழம் சேர்க்கறனாலும் சேர்க்கலாம். தயிரும் எலுமிச்சைப்பழம் ஒன்றா போட்டிங்கன்னா ஓவர் புளிப்பாயிடும். ஸோ அதனால் நான் வந்து எலுமிச்சைப்பழம் மட்டும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க மட்டனை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். போட்டிருக்க வெங்காயம் தக்காளி ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை சேர்த்து நம்ம போட்டிருக்க மசாலாவில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணுற ப்ரொசீஜரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வதக்கி எடுக்கும் போது தான் நமக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். கடையில் நம்ம சாப்பிட்றத விட சூப்பராக இருக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான். அந்த மாதிரி டேஸ்ட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வதக்கி எடுக்கணும். நம்ம போட்டிருக்க மட்டனை அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். குக் பண்ணும்போது திரும்பி தட்டை ஓப்பன் பண்ணி அப்பப்போ நம்ம இந்த மாதிரி 2-3 தடவை வதக்கி விட்டிங்கன்னா அப்போ தான் நமக்கு மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா கறி நல்லா வெந்திருக்கும். மசாலாவும் நமக்கு ஊறி போயிருக்கும். கலரும் கொஞ்சம் நல்லா வரும். நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம்னு பார்த்திங்கன்னா மட்டன் பார்த்திங்கன்னா நல்ல வேறு கலரில் இருக்கும். நம்ம போட்டிருக்க மட்டனும் தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி மட்டன் வர்றதுக்கு காரணம் நம்ம போட்டிருக்க மசாலாவில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி அடுப்பை ஸ்லோலே வச்சுட்டு மட்டனை வந்து கரண்டியால் ஃபுல்லாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு மட்டனில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காரமான ஒரு டேஸ்ட் நமக்கு அதில் போய் கலரும் நமக்கு மாறி வரும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே அரிசி அளந்து போடும்போது நான் ஒரு கிளாஸ் எடுத்தேன். அதே அளவுக்கு ரேஷியோவில் தான் இன்றைக்கி நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் வந்து 2.5 கிளாஸ் ரைஸ் போட்டிருந்தேன். ஸோ 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் நான். மட்டன் வேக வச்ச தண்ணி நான் அதோட ரேஷியோவாக நான் அளவு எடுத்து நான் அந்த தண்ணி நான் சேர்த்து ஊற்றிக்க போகிறேன். 1 கிளாஸ் ரைஸ்னால் அந்த ஈக்குவலாக 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, ரொம்ப கம்மியாக ஊற்றக்கூடாது. நம்ம பிரியாணி வந்து தண்ணி இல்லாமல் சிக்கிடும். அதேமாதிரி தண்ணி அதிகமாக இருந்தாலும் நமக்கு தண்ணி அதிகமாகி சல்லுன்னு ஆகிடும் பிரியாணியோட டேஸ்ட்டு. ஸோ அதனால் போட்டிருக்க ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக நமக்கு பிரியாணி நமக்கு டேஸ்டியாக வரும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் உப்பு காரம்லாம் பார்க்க முடியும். ஸோ நான் உப்பு காரம் இருக்குதான்னு பார்த்தேன். காரம் எனக்கு கரெக்டாக இருக்குது. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் தேவையான லைட்டாக உப்பு சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி தண்ணி கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறேன். ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். தண்ணி நமக்கு சலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதித்ததுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது தண்ணி ஃபுல்லாகவே. இந்த மாதிரி நம்ம கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து ரைஸ் போட ஆரம்பிக்க முடியும். இப்பயே போட்டுறாதீங்க ரைஸே. ஏன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்காமல் போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் நமக்கு வராது.
ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி நல்ல ஒரு கலரில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ரைஸை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கழுவி வச்சுருக்க ரைஸை நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம். தண்ணி இல்லாமல் முக்கியமாக ட்ரை பண்ணி போடுங்க. ஏன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம தண்ணி போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா ரைஸோட லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் கரெக்டாக போட்டிருக்கனால வெறும் ரைஸை மட்டும் நான் எடுத்து நான் சேர்த்துக்க போகிறேன். கரண்டியால் முக்கால்வாசி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கரண்டி வச்சு ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரைஸ் நமக்கு சீக்கிரம் உடைய ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி ரைஸ் போட்டோன்னே கிண்டலாம், ஒன்றுமே ஆகாது. முடியிற ஸ்டேஜில் கரண்டியை நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணினா ரைஸ் எல்லாம் நமக்கு உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பிரியாணியோட ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டுக்கு இப்போது கொஞ்சம் ரைஸ் நமக்கு லைட்டாக குக் ஆகிருக்குது. தண்ணி கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்குது. தட்டு போட்டு அடுப்பை ஃபுல்லாக நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு பிரியாணியோட மூடியை போட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு பிரியாணி பண்ணுங்களேன். நமக்கு ஃப்ளேவர் வெளியில் போகாது, நமக்கு டேஸ்ட்டுமே அப்படியே இருக்கும். ரைஸும் நமக்கு ஈவனாக குக்காகி கிடைக்கும். அதே மாதிரி ரைஸு உடையாது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ரைஸை வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா ரைஸ் எல்லாம் நமக்கு ஒன்று ஒன்றா பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் மாதிரி தெரியாது, ஏன்னா உடஞ்சிருக்கிறதுனால. ஸோ அதனால் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோலே வச்சு இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நம்ம போட்டிருக்க பிரியாணிக்கும் அந்த மேலே ஒன்று கூட தண்ணி இல்லாமல் இருந்ததுக்கப்புறம் தம்மு போட ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு சுத்தமாக தண்ணி இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து புதினாவும் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நமக்கு அந்த பிரியாணியில் போய் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சில பேர் வந்து விறகடுப்பில் பண்ணாங்கன்னா தம்மு பார்த்திங்கன்னா நமக்கு விறகடுப்போட கங்கு தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க. ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம தம்மு எப்படி போட போகிறோன்னா வேஸ்ட்டான தோசைக்கல்லை நம்ம கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி ட்ரம்மை வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டான நம்ம குக்கர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த குக்கர் பார்த்திங்கன்னா குக்கரில் ஃபுல்லாக வெயிட்டான தண்ணி நான் வச்சுருக்கேன். அந்த தண்ணியை போட்டு நம்ம அப்படியே மேலே வச்சுக்க போகிறோம். ஃபுல்லாக இந்த அளவுக்கு வெயிட் கொடுத்திங்கன்னா தான் ப்ரெஷரில் நமக்கு பிரியாணி ஃபுல்லாக தம்மாகி நமக்கு குக்காகி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். தம் போடும்போது ஒரு 10 நிமிஷமாவது தோசைக்கல் நல்ல ஒரு அனலில் ஹீட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷமாவது நம்ம அப்படியே நமக்கு தம்லேயே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக நமக்கு வரும். ரைஸ் நமக்கு குக்காய் லேயராக கிடைக்கும். 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க தண்ணியை நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செமையாக குக்காக இருக்குது. கரண்டியால் ஃபுல்லாக ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக அப்படி மேலோட்டமாக இந்த மாதிரி பிரியாணி வந்து கலச்சி விடுங்க. ஒன்றோட ஒன்று நமக்கு பிடிச்சிக்காங்க பிரியாணி நமக்கு வரும். அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போதே சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். நீங்களே வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ஒரு வாழை இலையை விரித்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருக்கும் இந்த பிரியாணி. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து மரம் இருக்கிறதுனால சரி ஓகே இந்த இலையை கட் பண்ணிடலாம் சொல்லிட்டு கட் பண்ணி வாழை இலையை விரித்து நல்லா தண்ணி தெளித்ததுக்கப்புறம் அதுவும் அந்த வாழை இலையில் அனல் பறக்க அந்த மட்டன் பிரியாணி அப்படியே போடும்போது சொல்லவே முடியாது. பார்க்கவே எங்களுக்கு அவ்வளோ டேஸ்டியாக நல்ல ஒரு எச்சி ஊறுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு. அப்படியே 2 முட்டையை வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆனியன் பச்சடி நம்ம அப்படியே வச்சு சாப்பிடும்போது சொல்லவே முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் வேறு வச்சுருக்கேன் நான், கிரேவி வேறு. அது இன்னும் சொல்லவே முடியாது. செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த எல்லா காம்பினேஷனுமே. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வாழை இலையில் விரித்து சாப்பிட்ற டேஸ்ட்டு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.